உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெறுவது. அதற்கு பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சித்திரை மாதத்திற்கு உண்டான பலன்கள்லாம் என்னென்ன? பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. நிறைய ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதத்துக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அடுத்ததாக பார்த்திங்க அக்னி நட்சத்திர ஆரம்பம், அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, முதல் கிருத்திகையே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் அந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்சய திருதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையில் வருது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அது புதன்கிழமை வருது. இத்தனை சாராம்சங்களும் கொண்ட மாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம். அப்போ இந்த ராசியில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வருட பிறப்பை, புது வருட பிறப்பை வைத்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே உண்டு. பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது சித்திரை மாதம் எல்லா ஆலயங்களிலுமே இந்த பஞ்சாங்கம்ங்கிறது வாசிக்கிறது உண்டு. இது என்ன, இந்த வருஷத்தில் என்ன ஆதாயம் விரயம் நோய்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த சித்திரை விஷுவாசு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும். பதவியில் நிறையா பேருக்கு பதவி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிக வெயில் ஏற்படும், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தீ விபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புது வகை விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வரி கட்ட முடியாமல், டேக்ஸ் கட்ட முடியாமல் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுசாக வரின்னு என்ன சொல்வீங்க? அதனால் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தில் புதிய வரி விதிப்பு, புதுசாக இனிமேல் வரி விதிப்பெல்லாம் அதிகமாக வரும். இது எல்லாமே இனிமேல் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த இதில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு, கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. எப்போதுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனால் சமாளிக்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவன் ரொம்ப தடுமாற்றம்ங்கிறது வரும். அந்த தடுமாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்வு இருக்கக்கூடிய விட இன்னும் அதிகமாக விலை உயரக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்கம் வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம்லாம் இல்லை, அதிக அளவில் தங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஹையில் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதாக மாதமாக அமைகிறது. இத்தனை அம்சங்களும் கொண்டது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் விசுவாச வருஷ சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விசேஷங்கள், தெய்வீக சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷங்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற சில பயிற்சிகள், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகர்களுக்கு நிறைய மாற்றங்கள், ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. சித்திரை மாத மிதுன ராசி பலன்கள், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த மிதுன ராசி பலன்கள், இந்த மிதுன ராசிக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கொடுக்கும்? பொதுவாக மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா குழப்பமான ராசி, ரொம்ப உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான். ரொம்ப திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இப்படித்தான் இல்லாமல், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சில நட்சத்திர ராசி அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப படாத பாடு படுத்தி எடுத்துரும். திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே அவளை பாடுபடுத்தி தான் நல்லது பண்ணும். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தப்பிச்சிருவாங்க. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருந்துடும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் அடி விழுந்தால் ஒரே எதிரியாக அடி விழும், தூக்குனா ஒரே எதிரியாக தூக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கக்கூடியது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஆதாயமும் 2 விரயமும் ஏற்படும். ஒரு 12 ரூபாய் சேர்க்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த சேர்க்கிறத எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போது நமக்கு வரவு செலவு அப்படிங்கிறது போது வந்து 14 ஆதாயமும் 2 விரயமும் 12 ரூபா சேர்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் வீண் விரயம் பண்ணாமல் அதை எப்படி நம்ம சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக வருவீங்க. இல்லைன்னா பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மிதுன ராசிகள் பிறந்தவர்கள் ஆவணி முதல் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அதிக கவனம் தேவை. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையை கையாள வேண்டும். குழப்பமான நேரம் எதையும் அவசரப்பட்டு செய்ய தோன்றும். நிதானம் தேவை. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். தேவையற்ற வீண் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், அவமானங்கள், பணம் திருடு போகுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வரும். பணம் திரும்ப வராமல் இருக்குதல் போன்றவை நடைபெறும். மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். இத்தனையும் இந்த மிதுனத்தில் வரக்கூடிய ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி குரு வேற மாறுறார். குரு பயிற்சி வருது. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஜென்ம குரு அப்படி அந்த ராசி ரிஷபராசிலேருந்து அப்படி மிதுன ராசிக்கு அப்படி குரு வந்துட்டாருன்னு சொன்னால் என்னாகும்? அந்த ராமருக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது தான் இந்த 14 வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வனவாசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 14 வருஷமும் சரி, இந்த ஒரு வருஷமும் சரி, அவ்வளவு படுத்தி எடுத்துரும். சிறைவாசம், பிரச்சனைகள், சும்மா இருக்கும்போதே பிரச்சனைங்க வரும். சும்மா உட்காந்துன்றதாலே பிரச்சனை வரும். நீங்கள் ஏதாவது ஒரு இது பண்ணினீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருந்துட்டு போகணும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது, அடுத்தவங்க விஷயத்தில் பிரச்சனை பண்ணுறது, நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்குறத விட, மற்றவங்க பேச்சை கேட்குறத விட உங்களுடைய சுய புத்திக்கு என்ன தோன்றுறதோ அதை சிறப்பாக செய்யுங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரம் அதிக கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சமாளிச்சிருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு செய்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்து போன மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் மனைவியோட நான் பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனைவியுடன் ஏற்படக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது, இன்னும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்க கோர்ட்டு கேஸ்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலுவையில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு சில விஷயங்கள் முடியக்கூடிய தருவாயில் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரியோர்கள் உடல் நலம் மிகுந்த கவனம் தேவை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 50 வயசுக்கு மேலே குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும். சில நேரத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் வரும். அதனால் பார்த்து சிக்கனத்தோட என்னென்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும் பிளான் பண்ணி சில விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்கள். அதே போல் பரிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த சித்திரை மாதத்தில். அதே போல் வந்து இந்த சித்திரை மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எத்தனை வாரம் பண்ணினா நல்லது அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 6 வாரமாவது கண்டிப்பாக பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. மாணவிகள் படிப்பில் நிறையா நினச்ச படிப்பு படிப்பாங்க. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அந்த அமைப்புகள்லாம் ஜாதகத்தில்
நன்னா உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூடியமான வரைக்கும் நிறைய அவப்பெயர்கள் வரும், கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். குறைஞ்சது இந்த சித்திரை மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது மிதுன ராசிக்கு 65% நல்லா இருக்கு. சுபம்.